எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சென்னை யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்கிறேன், நல்லா இருக்கேன். ஸோ வெரி குட் ஈவினிங். ஐம் வெரி ஹாப்பி. தண்டேல் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். டைரக்டர் இங்கே இல்லை, கரெக்டாக சந்து மோண்டேடி சார் எங்கேயோ சென்சார் விஷயம் ஏதோ போயிருக்காரு சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க். இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுனது வந்து இது சந்து. நோ, ஐம் ட்ரைங் டு. ஓ அப்படியா? பார்த்தீங்களா, ஒரு மனுஷன்னா அவனை வந்து எவ்வளோ விதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போ ஒன்று புரியும், ஒரு மனுஷன் இருக்கிறப்ப விட இல்லாதப்போ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. எனிவே, சந்து சார் ஹஸ் பீன் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் ஃபார் திஸ் ஃபில்ம். ஸோ ஐ திங்க் இஸ் இன் சம் ஒர்க். நாங்களும் அப்படி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்சிங் சுற்றிட்டு இருக்கோம், நடுவில் இங்கே வந்தோம். பட் எனிவேஸ், ஃபர்ஸ்ட் வந்து தண்டேல் படத்தை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது வந்து பன்னி வாசு அண்ட் நம்ம டைரக்டர் சந்து சார். அண்ட் ஃபஸ்ட் ஒரு ஒன்லைனராக சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு இந்த படம். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு. அண்ட் வி ஆல் ரியலி தரோலி என்ஜாய்ட் மேக்கிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம். ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லோரும் கூட இது அவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கடல் வந்தாலே தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிடும். கடலில் பேஸ் பண்ண ஸ்டோரி எது இருந்தாலும், அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் வில் பிகம் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் விச் வில் பி வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் டு அல்லு அரவிந்த் அங்கிள். அங்கிள், யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் அண்ட் ஹீஸ் ஃபேமிலி டு அஸ். அஃப்கோர்ஸ் என்னை சின்ன பையலேருந்து அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஹீஸ் ஆல்வேஸ் அ மியூசிக் லவர் அண்ட் எ டேலண்ட் லவர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபில்ம் அங்கிள். இட்ஸ் அ கிரேட் மூவி டு பி ஆன் போர்ட். அண்ட் Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantabulous job. I think நான் ஃபர்ஸ்ட் வந்து நாக் சைத்தன்யாவை வந்து இதில் பார்த்தப்போ, ஈவன் அந்த போஸ்டரில் பார்த்தப்போ நான் வந்து பயங்கர த்ரில் ஆகிட்டேன். ஐ மீன் த வே ஹி பில்ட் இஸ் பாடி அண்ட் த வே ஹி வாஸ் லுக்கிங் இஸ் லைக் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஹி ரியலி ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் திஸ் and it's showing in the film, Chai, and you have done a great job. ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கைத்தட்டி ரசிக்க போகிறீங்க. அண்ட் சாய் பல்லவி, அவன் சாய் பல்லவி பற்றி பேசணும்னா அவங்க பேர் சொன்னாலே போதும், அதுக்கப்புறம் எதுவும் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக எல்லோரும் சொல்லிட்டாங்க. மணிரத்னம் சாரே சாய் பல்லவி ஃபேனு சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன சொல்கிறது. பட் எனிவே, சாய் பல்லவி ஹவ் டன் அ ஃபென்டாபுலஸ் ஜாப் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் ஐம் ஆல்சோ ஒன் ஆஃப் யுவர் பிகெஸ்ட் ஃபேன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி ஐம் எ ஃபேன் ஆஃப் ஹர் டான்ஸ். அண்ட் நிறைய வாட்டி அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன், நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலேயே எல்லா பாட்டிலையும் பார்ப்பேன், டான்ஸ் வருதா இல்லையான்னு இப்போ தேடிட்டே இருப்பேன். அதனால் நல்ல அந்த ஸ்டோரியிலேருந்து வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ளே என்ன வேணுமோ அது வச்சு இருந்து அதுலேயும் ரொம்ப அழகாக சாய் பல்லவியோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ த விஷுவல்ஸ் ஆர் ஸோ குட் அண்ட் த ஸ்டோரி இஸ் ஸோ டச்சிங். அண்ட் ஐ திங்க் யூல் ஆல் ஹாவ் அ கிரேட் டைம் வாட்சிங் திஸ் ஃபில்ம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் another dear brother, Karthi sir, for being kind enough to attend this function and cheering for us. Thank you, sir. We are always family. And Venkat Prabhu brother, thank you so much for all those lovely words. Sir, Karthik Suraj sir, thanks to you. And sir, நீங்கள் வந்து கலக்கிட்டீங்க. அவருக்கு வந்து தெலுங்கில் பயங்கர ஓப்பனிங் சொன்னீங்களே கருணாகரன் சாருக்கு. நாங்களே வந்து த்ரில் ஆகிட்டோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த படத்தில். உங்கள் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. த வே த கேரக்டர் ஸ்டார்ட்ஸ் அண்ட் த வே இட் வைண்ட்ஸ் அப், it's beautifully knitted into the story, and I think it's going to take you places through the hearts of Telugu people as well from this movie. You have done a great job, sir. Thank you so much. Thank you so much. And Viveka sir, ஒரு வண்டி நில்லுங்க, எல்லோரும் ஒரு ஜோராக கை தட்டுங்க. ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்க்கு எப்பயுமே அவ்வளோ வேல்யூ கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரைட்டர்ஸ் சன். எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார் வாஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ரைட்டர்ஸ் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ லிரிசிஸ்ட். ஏன்னா நம்ம என்ன தான் பாடல் அழகாக டியூன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான். சாய் பல்லவி இல்லை, நான் சொல்கிறது பாட்டோட பல்லவி. ஓகே, ஸோ பல்லவி தான். அந்த பல்லவி தான் வந்து இந்த பாட்டு என்னன்னு சொல்லும். அது வரைக்கும் அது தனனா டிடிடின் டிடின்னு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டியூனுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குற ஒவ்வொரு லிரிசிஸ்ட்டுக்கும் நம்ம கை தட்டியே ஆகணும். ஆமாம், மறுபடியும் தட்டலாம். ஸோ அந்த மாதிரி என் கூட எப்பயுமே ஒரு ஃபேமிலியாக, ஒரு பிரதராக, ஒரு நாலேஜ் உள்ள, ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள, ஒரு சில டைம்ஸ் குருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன்.
ஸோ நிறைய தமிழ் பற்றி லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேகா சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே. அண்ட் இந்த பாட்டு மட்டும் இல்லை, புஷ்பா 2 அண்ட் ஃபஸ்ட்லேருந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ரான் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல் தண்டேல் பாட்டு வந்து அப்படியே எந்த எந்த டியூன் எடுத்தாலும் எந்த பாஷையில் போனால் அந்த பாஷையில் இருக்கிற மாதிரி நான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு உதவியாக நின்ன விவேகா சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல் தி சீஃப் கெஸ்ட். And thank you to one and all. Please watch the movie on 7th Feb, and I hope you'll all love it. Thank you guys. Thank you. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே மைக்க கொடுங்க சார். போகும்போது ஒரே நிமிஷம் கூட்டிங்க. இல்ல சார், வில்லங்கமாலாம் எதுவும் கேட்கல சார். அதாவது இப்போல்லாம் யாரும் வந்து பார்ட்டி பண்ண போகிறதுக்காக காசு இல்லை சாப்பிட போகிறதுக்காக ரெஸ்டாரண்ட்க்கு அப்படிலாம் வந்து செலவு பண்ணுறதில்ல. எல்லா பசங்களும் காசை சேர்த்து வச்சு கான்சர்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்தில் அவ்வளோ பெரிய பிக்கெஸ்ட் கான்சர்ட் அது. பீப்புள் என்ஜாய்ட் ஸோ மச். அந்த மாதிரி ஒரு வைப் வந்து எங்களுக்கும் வேணாமா? எப்போ சென்னையில் சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ நான் ஏதோ பயங்கரமான கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணுவீங்களேன்னு சார். யா கண்டிப்பாங்க, சென்னையில் வி ஆர் கம்மிங் அப் வித் ஹியூஜ் கான்சர்ட். சார் அவங்க கேட்டாங்க, நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இல்லை யா வி ஜஸ்ட் ஹேட் அ ஹியூஜ் கான்சர்ட் இன் ஹைதராபாத். திஸ் month we are doing it in Feb we are doing it in Vizag, then in Bangalore, then we are coming to Chennai by May or June. So yes. கண்டிப்பா வாங்க, எல்லாரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அதுக்கு தான் நாங்க வெயிட்டிங். நீங்க ஊன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம். Thank you so much sir. கண்டிப்பா thank you, thanks for all the love. ஒரு 2 லைன் பாட முடியுமா ப்ளீஸ்? லைட்டா அந்த ராக் ஸ்டார் வைப்ஸ் ஃபீல் பண்ணோம்ல நாங்க. விவேக் சார் வாங்க. வாங்க சார். நீங்க தான் சார் அவருக்கு ஜோடி, எப்போ வந்தாலும் ஸ்டேஜ்ல வாங்க. ஒரு வரி சொல்லுங்க, லிரிக்ஸ் சொல்லுங்க. அப்புறம் காத்துல ஆடுற கற்பூரம் போல கண்ணே கண்டது. நீங்க லிரிக்ஸ் சொல்லுங்க, நான் பாட்டு பாடுறேன். நீங்க வரிகள் சொல்லுங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தாலே தடுமாறுவேன். இது எப்படின்னா இந்த லிரிக்ஸ் மியூசிக் டிஸ்கஷன் மாதிரி. சொல்லுங்க, நீங்க லிரிக்ஸ் சொல்லுங்க சார், நான் பாடுறேன். ஓபன் பண்ணுங்க, ஃபோன் தானே சார். என்ன சார் ஸ்லேட் மாதிரி வச்சிருக்காரு, எழுதி வைக்கிற ஸ்லேட் மாதிரி வச்சிருக்காரு. அவர் எழுதின லிரிக்ஸ் 10ல எடுத்து பெரிய ஃபோன் வச்சிருக்காரு. சார் சீக்கிரம் சொல்லுங்க சார். சரியா போச்சு. ரொம்ப நேரமா ஸ்க்ரால் பண்ணிருக்காரு. ப்ரோக்ராம் லாக் இருக்க கூடாது சார், சீக்கிரம் சொல்லுங்க. எங்க தேடுறது? இல்லையா சரி, லிரிக் இல்லை. எனிவே தட் இஸ் சாங், பட் பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரு. காற்றுல ஆடுற கற்பூரம் போல, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு. மற்றது அப்புறமா பாடிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.